Hi friends, welcome to Sanjay Study Circle. ஏப்ரல் 25 and 26 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தினம் ஒரு திருக்குறள். காலம் அறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து திருக்குறள் பார்க்கலாம். எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். இதோட பொருள் கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போது செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். டுடே ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராம சபா தமிழ்நாடு. செகண்ட் லிக்விட் நைட்ரஜன் இன் ஃபுட். Third, RTE admission 2024 and 2025. Fourth, 2024 Summer Olympics Paris. Fifth, Amitabh Bachchan receives Lata Mangeshkar Award. Sixth, forgot to read history. Seventh, box content geography. கிராம சபா தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் கிராம சபா வருஷத்துக்கு 6 முறை கூட்டுறாங்க. இதை குறைஞ்சபட்சம் 2 டைமாவது கூட்டணும். அந்த 6 முறை எப்போ போனால் ஜனவரி 26 குடியரசு தினம், மார்ச் 22 உலக நீர் தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த தினம், நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம். பஞ்சாயத்து ராஜ் பற்றின அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ் எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 9லையும், முனிசிபாலிட்டி பார்ட் 9A இருக்குது. அதே ஷெடியூலில் 11வது ஷெடியூலில் பஞ்சாயத்து ராஜ், அதாவது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதில் 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதே 12வது ஷெடியூல் என்ன இருக்குன்னா முனிசிபாலிட்டி. இது 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதில் 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிறது 3 டயர் சிஸ்டம். இதில் யூனியன், ஸ்டேட்டு, லோக்கல் அப்படின்னு இருக்குது. இந்த லோக்கலில் 2ஆக இருக்குது, அதாவது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி. நம்ம பார்த்தோம் பஞ்சாயத்து பார்ட் 9லையும், முனிசிபாலிட்டி பார்ட் 9Aலையும் இருக்குதுன்னு சொல்லி. இது 29 சப்ஜெக்ட் இருக்குது பஞ்சாயத்தில். இது 243G. அதே முனிசிபாலிட்டியில் 18 சப்ஜெக்ட் இருக்குது. இது 243W. கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலில் வில்லேஜ் அட்மியர் பற்றி சொல்லியிருக்காங்க. மௌரியரின் ஆட்சி காலத்தில் வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் அட்மியர் பற்றி சொல்லியிருக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கன்னா காஞ்சிபுரத்தில். அப்போ யாரோட காலத்துலன்னா முதல் பராந்தக சோழன். அந்த கல்வெட்டில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லி யாரை சொல்கிறேன்? லார்ட் ரிப்பன். ஏன்னா அவர் பீரியடில் தான் 1881 ரெகுலர் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1919 மாண்டேகு சிம்ஸ்போர்ட். அப்போ மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை இருந்திருக்கும். சென்ட்ரலு ஸ்டேட்டுன்னு சொல்லி 2. சென்ட்ரல் நிர்வாகத்துறை ஃபுல்லாக. சென்ட்ரல் என்ன வரும்னாக்க போலீஸு, டிஃபென்ஸு, லா இது ஃபுல்லாக இதில் வந்துடும். அதே ஸ்டேட்டில் என்ன வரும்னா எஜுகேஷன் பற்றி வரும். 1948 உள்ளாட்சி அமைச்சர்களின் மாநாடு டெல்லியில் நடந்திருக்கும். இப்போ ஹெட் யாருனாக்க ராஜ்குமாரி அம்ரித்கர். இவர் தான் ஃபஸ்ட்டு ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இப்போ ப்ரெசண்ட் ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னா ஸ்ரீ மன்சுக் லக்ஷ்மன்பாய் மாண்டவியா. இந்த மாநாட்டில் பஞ்சாயத்து ராஜ் பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நேரும் பங்கேற்றிருப்பாங்க. ஃபைனலாக இது ஃபெயில் ஆகிட்டுக்கும். 1949 காந்திஜி கிராம சுவராஜ்யம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அம்பேத்கர் அதை மறுத்திருப்பாங்க. ஏன்னாக்க ஜாதி பிரச்சனை வரும்னு சொல்லி. Jan 26, 1950 ஆர்டிகல் 40 எதை பற்றி சொல்லுதுன்னா டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பியில் எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கிராம சபை பற்றி சொல்லியிருப்பாங்க. 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் வந்திருக்கும். 1953 தேசிய சமூக நீட்டிப்பு சேவை. இது எந்த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுன்னா நேரு கவர்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட இது அவ்வளோவா ரீச் ஆகிருக்காது. அடுத்து 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்திருக்கும்.
இது வந்து எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா November 24, 1957 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் பஞ்சாயத்து ராஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பரிந்துரையின் சிறப்பம்சம் என்னன்னாக்க 3 டயர், அதாவது டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, வில்லேஜு. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஜில்லா பரிஷத்துன்னு சொல்கிறோம். பிளாக் லெவலில் வந்து பஞ்சாயத்து சமிதி, வில்லேஜ் லெவல் வந்து கிராம பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம். மக்களாட்சி அதிகார பரவலாக்கம் 1958 டு 1960 மத்திய அரசு மாநில அரசு சட்டம் இயற்ற கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதே 1958 வந்து தமிழ்நாடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா 2 டயர் சிஸ்டம். அப்போ சிஎம்ஐ யார் இருந்திருப்பாங்கன்னா காமராசர். நெக்ஸ்ட்டு 1959 October 2, அதாவது காந்தி ஜெயந்தி அப்போது நேரு வந்து இன்னாகிரேட் பண்ணுறாங்க. என்னென்னா 3 டயர் சிஸ்டம். அது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண ஸ்டேட் எதுனா ராஜஸ்தான் அட் நாக்பூர். செகண்ட் ஸ்டேட்டு 3 டயர் சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ண ஸ்டேட் எதுனா ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாடு வந்து 2 டயர் சிஸ்டம். ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு. ராஜஸ்தானில் வந்து 3 டயர் சிஸ்டம் இருக்கும். இது வந்து 17 ஸ்டேட் அக்செப்ட் பண்ணியிருக்கும். வெஸ்ட் பெங்கால் வந்து 4 டயர் சிஸ்டம் வந்துருக்கும். என்னென்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, வில்லேஜு. ஆயிரத்தி 1963 வந்து சந்தானம் குழு வந்திருக்கும் பஞ்சாயத்து ராஜ் நிதிநிலை ஆய்வு செய்ய. அதே 1964 வந்து சந்தானம் குழு தான் பஞ்சாயத்து ராஜ் பற்றின தேர்தல் பற்றி சொல்கிறதுக்காக. 1960 டு 1976 வரைக்குமே பல்வேறு குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சிருப்பாங்க. 1977 வந்து ஜனதா பார்ட்டி. அப்போ யார் பிஎம்னா மொரார்ஜி தேசாய். இவங்க தான் ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிஎம். 1977 தான் அசோக் மேத்தா கமிட்டி வந்திருக்கும். ஆகஸ்ட் அப்போது 1978 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போது வந்து 132 ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. எதுக்காகனாக்க ரிசொல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத் ராஜ். இவங்க வந்து 2 டயர் சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் வந்து லேப்ஸ் ஆகிருக்கும். அசோக் மேத்தா கமிட்டியில் வந்து 2 டயர்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னாக்கா ஜில்லா பரிஷத்து, மண்டல பரிஷத்து, இது 2 மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஜில்லா பரிஷத் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலு, இது வந்து சூப்பர்வைசரி. மண்டல பரிஷத் வந்து பிளாக் லெவலு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ். 1978 வந்து தன்ட்வாலா கமிட்டி வந்திருக்கும். இது வந்து வட்டார அளவில் திட்டமிடுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க, அதாவது பிளாக் லெவல் பிளானிங். 1984 வந்து அனுமந்த்ராவ் குழு வந்திருக்கும். அவங்க எது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1985 வந்து ஜிவிகே ராவ் கமிட்டி வந்திருக்கும். இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி தான் வேறற்ற பொருட்கள்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜ் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1986 எல்என் சிங்வி கமிட்டி வந்திருக்கும். இது வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க இவங்க. இதோட தீம் என்னன்னாக்க பஞ்சாயத்து ராஜுக்கு புத்துயிர்ச்சிகளும் ஊக்கமும் அளிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து 1988 துங்கன் கமிட்டி வந்திருக்கும். இது வந்து அசோக் மேத்தா வர்சஸ் எல்எம் சிங்வி, அந்த 2 குழுவோட அறிக்கையும் வந்து கலந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1988 வந்து காட்கில் கமிட்டி வந்திருக்கும். இதுவும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங் தான். இது வந்து இட்ஸ் ரெக்கமெண்டட் கான்ஸ்டியூஷன் பொசிஷன். நெக்ஸ்ட்டு 1989 அப்போ பிஎம் யார்னா ராஜீவ் காந்தி. 64th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ வந்து லோக்சபா பில் பாஸ் ஆகிருக்கும். அப்புறம் ராஜ்யசபாவில் வந்து பில் ஃபெயில் ஆகிருக்கும். 1919 வந்து விபி சிங் வந்து பிஎம்மாக இருக்காங்க. அப்போ வந்து 2 days சிஎம் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஆனால் அது ஃபெயில் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1992 அப்போ யார் பிஎம்னா நரசிம்ம ராவ்.
அப்போ தான் 73வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1992 அப்போது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸும் அப்புறம் இன்ட்ரடியூஸும் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா 3 டயர் சிஸ்டம். லோக்சபாவில் வந்து டிசம்பர் 22 அன்னைக்கு பில் பாஸ் ஆகிருக்கும். ராஜ்யசபாவில் வந்து டிசம்பர் 23 அப்போது பில் பாஸ் ஆகிருக்கும். அது எப்போ நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 1993 ஏப்ரல் 24 அப்போ. நம்ம தமிழ்நாடு எப்போ அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஏப்ரல் 22 1994 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 24 தான் தேசிய ஊராட்சி நாளை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் ஆர்டிக்கல் என்னென்னா 243 243 ஓ வரைக்கும் இதை பார்க்கலாம். இப்போது ஆர்டிக்கல் 243 என்ன சொல்லுதுன்னா டெஃபினிஷன். 243 ஏ வந்து கிராம சபா. நம்ம கிராம சபா வந்து தமிழ்நாட்டில் 6 டைம் கூட்டுறதா சொன்னோம். அதே இந்தியா லெவலில் வந்து 4 டைம் கூட்டுறாங்க. எப்போ பண்ணால் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 243 பி என்னன்னாக்கா டு மேக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன் ஸ்டேட் லெவல். ஆர்டிக்கல் 243 சி என்னன்னாக்கா கம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத். இது வந்து வில்லேஜ் லெவல், பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல். வில்லேஜ் லெவலில் வந்து பிரசிடென்ட் மெம்பர், அதாவது பிரசிடென்ட் தான் நம்ம தலைவராக தான் சொல்லுவோம். பிளாக் லெவலில் வந்து சேர்மன், யூனியன் கவுன்சிலர். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் வருவாங்க. இருபது லட்சத்துக்கு கம்மியாக மக்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து பிளாக் லெவலில் வந்து கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து சிக்கிம். ஏன்னா குறைந்த மக்கள் தொகை எங்கன்னா சிக்கிமில் தான் இருக்குது. ஆர்டிகல் 243 டி என்னன்னாக்கா ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. இது வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன். உமன்ஸ் ரிசர்வேஷன் வந்து 1/3. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1/2. ஓபிசி ரிசர்வேஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்து. பேஸ்ட் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட். எஸ்சி ரிசர்வேஷன் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து சூட்டபிள் ஆகாது. ஏன்னாக்கா அங்கே எஸ்டி பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. அது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுனாக்கா 83rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 243 இ என்னன்னாக்கா டேர்ம். பஞ்சாயத்து தலைவர், அதாவது பிரசிடென்ட், அவங்களோட டேர்ம் என்னன்னாக்கா 5 years. இது வந்து பிட்வீனில் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாலோ இல்லை இறந்துட்டாலுமே 6 மாதத்துக்குள்ளே ரீஎலெக்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 243 எஃப் தகுதி நீக்கம். இப்போ வந்து மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். 243 ஜி இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் மற்றும் பணிகள். 243 அச்சு என்னன்னாக்க நிதி மற்றும் அதிகாரங்கள் வரி விதிப்பு. 243 ஐ வந்து மாநில நிதி ஆணையம். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனர் அண்டு மெம்பர்ஸ் அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் தான். அதே சென்ட்ரலுக்கு யார் வருவாங்கன்னா பிரசிடென்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் 243 ஜே ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ், அதாவது கணக்கு தணிக்கை. 243 கே வந்து எலெக்ஷனும் எலெக்ஷன் கமிஷனும். டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் யார் யாருக்குன்னா வார்டு மெம்பர், பிளாக் கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர். நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் பிரசிடென்ட்டு. அவங்க வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஃபிக்ஸ்டு பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான். இன்டைரக்ட் எலெக்ஷன் யார் யாருக்குன்னா சேர்மன், பிளாக் லெவல் சேர்மனுக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சேர்மனுக்கும்.
ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்னரு. இவங்களோட பதவி நீக்கம் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு எப்படி நம்ம செய்கிறோங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும். 243 என்னன்னாக்கா அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி பேஸ்ட் ஆன் பிரசிடென்ட். 243 வந்து வரி விலக்கு பெற்ற பகுதிகள். இது எஸ்சி எஸ்டி ரீஜியன், அதாவது பேஸ்ட் ஆன் பீசா ஆக்ட். பீசா ஆக்ட் எஃப்னா 1996. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பஞ்சாயத் ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா. இது வந்து நாட் அப்ளிகேபிள் மணிப்பூர் மவுண்டெயின் ரீஜியன். அப்புறம் மேற்கு வங்காளத்தில் இருக்க கூர்கா மாவட்டம். 243 என்னன்னாக்கா கான்ஸ்டியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா அண்ட் பஞ்சாயத் ராஜ். 243 வந்து நீதிமன்றங்களின் மீது கட்டுப்பாடு. இது வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதுபடி 2 இருக்குது. கட்டாய வழிவகைகள், தன்விருப்ப வழிவகைகள். அதாவது கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ், வாலியண்டரி ப்ரொவிஷன்ஸ். கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸில் என்னென்ன வரும்னா கிராம சபா, 3 tier சிஸ்டம், உமன்ஸ் ரிசர்வேஷன், அதாவது 1/3. இவங்களோட டேர்ம் வந்து 5 years. வாலண்டரி ப்ரொவிஷன்ஸில் வந்து பவர் ஆஃப் பஞ்சாயத் ராஜ், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், ஓபிசி ரிசர்வேஷன், பவர்ஸ் ஆஃப் 29 சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு கிராம பஞ்சாயத் ராஜ், அதாவது ஜில்லா பரிஷத். இது வந்து பிரசிடென்ட் வந்து பிங்க் பேலட் பேப்பர், வார்டு மெம்பருக்கு வந்து ஒயிட் பேலட் பேப்பர். இவங்க 2 பேருக்குமே வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான். பாப்புலேஷன் வந்து 500+ இருக்கணும், அப்போ தான் பஞ்சாயத்து ராஜே உருவாக்க முடியும். கிராம ஊராட்சி ஆய்வாளர் யாருனாக்க மாவட்ட ஆட்சியர் தான். இன்ஸ்பெக்டர் ஆஃப் கிராம பஞ்சாயத். செகண்ட் வந்து ஊராட்சி ஒன்றியம், அதாவது பிளாக் லெவல் பஞ்சாயத் சமிதி. இது வந்து பாப்புலேஷன் வந்து 5000 இருக்கணும். இவங்களுக்கானது வந்து க்ரீன் பேலட் பேப்பர். இவங்களுக்கு வந்து சேர்மனுக்கு வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், வைஸ் சேர்மனுக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். டிஸ்ட்ரிக்ட் லெவல்னாக்கில் 50000 பாப்புலேஷன் இருந்தால் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்து ராஜ் உருவாக்க முடியும். இவங்களுக்கு வந்து எல்லோ கலர் பேலட் பேப்பர். இவங்களுக்கும் வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான். சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் 2 பேருக்குமே இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெம்பர்ஸுக்கு மட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கட்சி சின்னத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு வந்து இண்டிவிஜுவல் சுயாட்சி சின்னம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கட்சி சின்னம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். டேட்டா பேஸ் படி 2020 படி பார்க்கலாம். வில்லேஜ் பஞ்சாயத்து எதுன்னு இருக்குன்னா 12524, பிளாக் வந்து 388, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து 31. இது வந்து 2011 கணக்குப்படி தான். மேக்ஸிமம் பிளாக் லெவல் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் 22 இருக்குது. மினிமம் பிளாக் லெவல் வந்து நீலகிரி, பெரம்பலூர் 4 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனர் யாருன்னா ஆறுமுகம், 1997 to 2002. செகண்ட் வந்து சுகுணீஸ்வரர், தேர்டு வந்து கௌரி சங்கர், ஃபோர்த்து பனேந்திர ரெட்டி, ஃபிஃப்த்து கிருஷ்ணன், சிக்ஸ்த்து தான் மோகன் பியாரு. இவர் தான் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனர் 2022 to 2027 வரைக்கும். அதே ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் யாருனாக்க ப்ரெசண்ட்டாக இருக்கிறது பழனிக்குமார். நெக்ஸ்ட் நியூஸ், திரவ நைட்ரஜன் கலப்பு தின்பண்டங்கள் தமிழக அரசு எச்சரிக்கை. இந்த திரவ நைட்ரஜன்றது என்னன்னாக்கா பால் சார்ந்த இனிப்பு பொருள், அதாவது ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருளை வந்து கூலிங் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து பிஸ்கட், ஐஸ்கிரீம், வேப்பர் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருள் வந்து நேரடியாக கலந்து நமக்கு விற்பனை செய்கிறாங்க. இந்த திரவ நைட்ரஜனை வந்து நேரடியாக கலந்து விற்பனை செய்கிறதுனால விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது வந்து உணவு பாதுகாப்பு, அதாவது தர நிர்ணய சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஜெனீவா. நெக்ஸ்ட் நியூஸ், தனியார் பள்ளி மாணவர் சேர்க்கையில் 25% இடஒதுக்கீடு கண்காணிக்க வலியுறுத்தல். ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட் எப்போனா 2009. குழந்தைகளுக்கான தொடக்கப்பள்ளி வந்து 2000 to 2001 தான் தொடங்கப்பட்டிருக்கு.
இந்த ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட், அதாவது ஆர்டிஇ, இது என்ன சொல்லுதுன்னா 6 to 14 வரைக்கும் இருக்க 14 வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு வந்து இலவச அல்லது கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம், அதாவது எஸ்எஸ்ஏ, இது வந்து சில முக்கிய செயல்பாடுகளை சொல்லியிருக்கு. இது என்னன்னாக்க மதிய உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல், வகுப்பறைக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குதல், இதெல்லாம் வந்து இந்த எஸ்எஸ்ஏ, இந்த அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் அடங்கும். இந்த 6 to 14 வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி வழங்குறது இல்லாமல் ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வந்து ஒரு வகுப்புலையும் 25% இடங்களில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது ஏழை எளிய பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கணும், அதன்படி அவங்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்எம்எஸ்ஏ, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இது வந்து 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட யாரோட மாடல்னா ஸ்ரீ ரங்கராஜன். இது எப்போனா 2007 to 2012. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்து. இது வந்து இடைநிலை கல்வியின் தரத்தினை மேம்படுத்துவதும் பொதுவான அணுகுமுறைக்கான, அதாவது மத்திய அரசின் நிதி உதவி திட்டம் தான் இது. இது வந்து 15 முதல் 16 வயதுக்குட்பட்ட இளம் மாணவர்களுக்கு வந்து தரமான, அதாவது எளிதில் கிடைக்கக்கூடிய அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் இடைநிலை கல்வியை அளிப்பது தான் இதன் நோக்கமே. ரெண்டாயிரத்தி 18 to 2019 இந்த வருஷத்துக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை வந்து பள்ளி கல்வினை, அதாவது முன்பருவ கல்வி முதல் 12வது வகுப்பு வரைக்குமே யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சமமான வாய்ப்பு, சமமான ஆற்றல் விளைவுகள் சமமாக அளவிடணும், யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் இந்த எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ இந்த 2 திட்டத்துக்குள்ளே அடங்கும். 2017ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நியமிக்கப்பட்டது. இந்த குழு வந்து 2019ஆம் ஆண்டு அதோட அறிக்கை சமர்ப்பித்தது. நெக்ஸ்ட்டு அமிதாப் பச்சனுக்கு லதா மங்கேஷ்கர் விருது. இந்த லதா மங்கேஷ்கர் வந்து ஒரு திரைப்பட பாடகி. இவங்க வந்து 2022ஆம் ஆண்டு வந்து இயற்கை எழுதினாங்க. இவங்களோட நினைவாக தான் வந்து லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது வந்து வழங்கி வராங்க. 2022ஆம் ஆண்டு வந்து பிரதமர் மோடிக்கும் 2023 வந்து திரைப்பட பாடகி வந்து ஆஷா போன்ஸ்லேக்கும் கொடுத்துருக்காங்க. அதே 2024 வந்து பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விழாவில் வந்து இசையமைப்பாளராக இருந்த ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து மாஸ்டர் தீனநாத் மங்கேஷ்கர் விருது கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா இசைத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பு வழங்கியதற்காக அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க. இந்த விருது வந்து எப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்கனாக்கா தேசம், மக்கள், சமூகத்துக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கி வர நபர்களை தான் தேர்ந்தெடுத்து இந்த விருதை வந்து ஆண்டுதோறும் கொடுத்து வராங்க. நெக்ஸ்ட் 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ். இந்த ஒலிம்பிக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா 1896 ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த நாடுனாக்கா ஏதென்ஸ், கிரீஸ். இந்த ஒலிம்பிக்கில் வந்து 5 கலர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கலர்னா ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன், ரெட்டு. ப்ளூன்றது வந்து யூரோப்பை குறிக்குது, எல்லோ வந்து ஏஷியா, பிளாக் ஆஃப்ரிக்கா, க்ரீன் ஆஸ்திரேலியா, ரெட் வந்து அமெரிக்கா. இதில் வந்து டைப்ஸ் வந்து 2 இருக்குது, சம்மர் ஒலிம்பிக்கு, வின்டர் ஒலிம்பிக்கு. இது ரெண்டுமே 4 years ஒன்ஸ் வந்து நடத்தி வராங்க. அதே 2024 எங்கே நடக்கிருக்குன்னா பாரிஸில், 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ், 2032 வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிருக்கு, 2036 தான் இந்தியாவில் நடக்கிருக்கு. 1924 ஆண்டுக்கு பிறகு வந்து 3வது முறையாக பாரிஸில் ஒலிம்பிக் நடக்க இருக்கு. இப்போது
ஃபஸ்ட்டு வந்து லண்டன் நடந்திருக்கு 3 டைம். எப்போ எப்போன்னா 1908, 1948, 2011. அதுக்கு அடுத்தபடியே பாரிஸில் தான் இப்போ 3வது முறை நடக்க இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சம அளவில் விளையாட்டு வீரர்களும் பங்கேற்கிறாங்க. அதாவது வீரர்களும் வீராங்கனைகளும் ஈக்குவலாக கலந்து கொள்ள இருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேயும் 2022 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளிலும் கடந்த ஆண்டு வந்து ஹாங்ஷோ ஆகிய விளையாட்டு போட்டிகள் வந்து இந்திய நிகழ்த்திய சாதனைகள் நீட்சியாக தான் இப்போ நடக்கிற ஒலிம்பிக்லேயும் வின் பண்ணி நம்மளோட மூவர்ண கொடியை உயர்த்தி காட்டணும், நம்மளோட நாட்டை பற்றி போற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தொண்ணூற்றி 7 ஆண்டு வரலாற்றை கொண்ட IOAவின் தலைவராக வந்து உயர்ந்த முதலாவது விளையாட்டு வீராங்கனை வந்து PT உஷா. இந்த IOAவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னாக்கா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். இதோட ஃபஸ்ட்டு ஹெட்டு யாருனாக்கா சர் டோராப்ஜி டாடா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1927. இப்போ ப்ரெசண்ட்டாக அதோட ஹெட்டு யார் இருக்காங்கன்னா PT உஷா. இதில் வந்து விளையாட்டு வீரர் ஒருவர் தான் இது வழி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் PT உஷா இப்போ வந்து ப்ரெசண்ட் ஹெட்டாக இருக்காங்க. இந்த PT உஷா யாருனாக்க இந்தியாவின் தடகள வரலாற்றில் வந்து தங்கப்பதக்கத்தை வாங்கின ஃபஸ்ட்டு பெண் இவங்க தான். இவங்க தான் IOAவோட ப்ரெசன்ட் ஹெட்டாக இருக்காங்க. இவங்க வந்து 15 உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக குழுவில் வந்து 8 பேர் முன்னாள் விளையாட்டு வீரர்கள். இந்த 15 பேரில் வந்து 8 பேர் வந்து முன்னாள் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்தாலுமே PT உஷாவுக்கு வந்து அதிகமாக எதிர்ப்பு தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதே போல் பாரா ஒலிம்பிக் நடைபெறுது. அதே பாரா ஒலிம்பிக் வந்து 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடைபெறுது. நெக்ஸ்ட்டு வாசிக்க மறந்த வரலாறு. செகண்ட் வேர்ல்டு வார் எப்போனா 1939 to 1945 வரைக்கும். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து தாய்லாந்துலேருந்து பர்மா வரைக்கும் ரயில் பாதை போட்டிருப்பாங்க. இந்த கட்டுமான வேலையில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து ஏராளமானோர் இறந்து போயிருப்பாங்க. ஜப்பான் இராணுவத்தின் பிடியில் வந்து தெற்கிழக்காசிய தீபகற்பம் முழுமையாக அவங்கக்கிட்ட சரணடைஞ்சிருச்சு. இங்கே மேலே போட்ட ரயில் பாதையை வந்து ஜப்பான், சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வரையில் தொடர்வண்டி பாதையை வந்து தாய்லாந்து பர்மா வரைக்கும் நீட்டித்து இந்தியாவிற்குள் நுழைய வந்து திட்டம் வகுத்தாங்க. சாயாம் பர்மா ரயில் பாதை. அதனை அடுத்து பான்பாங் மற்றும் பர்மாவின் தாய்பேசியூட் ஆகிய 2 நாடுகளுக்கு முனைகளிலிருந்து 22/6/1942 ஒரே நேரத்தில் வந்து ரயில் பாதைகள் பணிகள் வந்து தொடங்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த வழியை உள்ள வரத்துக்கு 12,000 ஜப்பானிய பொறியாளர்களின் வழிகாட்டுதலில் போர் கைதிகளாக ஜப்பானால் பிடிக்கப்பட்ட பிரிட்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்தைச் சேர்ந்த 60,000 வீரர்கள் இப்பெரும் பணியில் பிழிந்தெடுக்கப்பட்டனர். சிலர் வந்து ஆசை வார்த்தைகள் காட்டி தாய்லாந்து கடத்திருப்பாங்க. எப்படின்னாக்க கோலாலம்பூரில் இலவசமாக படம் காட்டுவதாக கூறி அவங்க காண திரையரங்கள் வந்து மக்கள் குவிஞ்சிருப்பாங்க. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வந்து அது குவிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வளைத்து வண்டியில் ஏற்றி அழைச்சிட்டு போயிருப்பாங்க. தமிழர் மட்டும் இல்லாமல் சீனர்கள், இந்தோனேசியாவின் ஜாவிகளையும் தாய்லாந்து பர்மா காட்டுப்பகுதி வழியாக ஜப்பான் வந்து கொண்டு சென்றிருப்பாங்க. அந்த தாய்லாந்து காட்டு வழியாக செல்லும்போது வந்து மனித நெரிசல், அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும். அப்புறமா சுகாதாரம் இழந்த அக்காட்டில் வந்து காலரா பரவினுக்கும். ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகிறதுனால அந்த இடத்துல ரொம்ப கசகசன்னு காலரா, அம்மை நோயெல்லாம் பரவி இருக்கு. அதில் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய நைட்லாம் நிறைய மழை பெஞ்சதுனாலையும் பகல்லலாம் சுட்டி எடுத்த வெயில்னாலையுமே நிறைய பேர் அங்கே இறந்துருப்பாங்க. அந்த கொடுமையிலேருந்து நிறைய பேர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து மறுபடியும் ஜப்பான் இராணுவத்துக்காரர் பார்த்து பயங்கரமாக கொடூரமான முறையில் வந்து அவங்கள சாவடிச்சிருப்பாங்க. தலையை வெட்டி எரிஞ்சிருப்பாங்க.
நெக்ஸ்ட் மறுபக்கம் வந்து அமெரிக்கா, பிரிட்டனின் போர் விமானங்களிலிருந்து ரயில் பாதைகள் மற்றும் பாலங்கள் மீது தொடர்ச்சியாக குண்டு வீசப்பட்டன. இங்குண்டு வீச்சில் வந்து பல தொழிலாளர்கள் வந்து இறந்திருப்பாங்க. 5 வருஷத்துல செய்ய வேண்டிய இந்த கட்டுமான வேலை வந்து 415 கிலோமீட்டர் நீளத்த அந்த ரயில் பாதை பணியை வந்து லட்சக்கணக்கான தமிழர்களும், ஆயிரக்கணக்கான போர் கைதிகளும் தம்மோட உயிரை பணைய வச்சு 15 மாதத்துல வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிரோஷிமா, நாகாசாகி மேல வந்து அமெரிக்கா அணுகுண்டு வீசியிருப்பாங்க. அந்த அணுகுண்டு வீசின பாம் நேம் என்னன்னா, ஹிரோஷிமா மேல வீசின பாம் நேம் என்னன்னா லிட்டில் பாய். நாகாசாகி மேல வீசின பாம் பேர் என்னன்னா ஃபேட் மேன். இந்த துயரத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு போர் முற்றுப்புள்ளிக்கு வந்தது. இது வந்து தாய்லாந்து முதல் பர்மா வரை விரிந்திருந்த கொடிய கனவுக்கு வந்து சாயம், பர்மம், மரண ரயில் பாதை என பேர் வச்சாங்க. இது வந்து 30,000 போர்க்கைதிகள் நினைவு கூர்ந்தவன இறந்திருப்பாங்க. அதில் வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து உயிர் நீத்திருப்பாங்க. இந்திய விடுதலைக்காக வந்து சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படை பிரிவினை சேர்ந்தவங்கன்னா ஜான்சி ராணி ரெஜிமெண்ட். அந்த வழியாக வந்து பர்மா வந்திருப்பாங்க. அந்த பாதையின் பணிகள் நிறைவடைந்து 80 ஆண்டுகள் ஆகின்றன. 80 வயது கடந்து வாழ்பவர்களை வந்து 1000 பிறைகள் கண்ட அற்புத மனிதன் சொல்லி கொண்டாடுறது தமிழர் மரபு. நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் ஜாகிரபி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் எதுனாக்க NH-44. அது வந்து ஒசூரிலிருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழி வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். ஒசூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் 627.2 கிலோமீட்டர் தூரம் போகுது. இது தமிழ்நாட்டில் வந்து மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் எதுனாக்க 755 தான். இது வந்து மதுரையிலிருந்து நத்தம் வரைக்கும் இது வந்து 38 கிலோமீட்டர் தான். நெக்ஸ்ட் புவியியல் குறியீடு GI டேக் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். புவியியல் குறியீடுன்றது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கும் பொருள் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பு தான். இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு வந்து உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழங்குகிறது. இந்த GI டேக் எப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா 2003. எந்த பொருளுக்கு கொடுத்தாங்கன்னா டார்ஜிலிங் டீ, வெஸ்ட் பெங்கால். சில முக்கிய புவியியல் குறியீடுகள் இடமும் உற்பத்தி பொருளும் பார்க்கலாம். ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் வந்து மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை, தஞ்சாவூர் ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மைகள், வீணை. நெக்ஸ்ட்டு மாவட்டம் தலைமையகம் பார்க்கலாம். சென்னை மேற்கு மண்டலத்துக்கு வந்து கோயம்புத்தூர், மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி, தெற்கு மண்டலம் வந்து மதுரை. இந்த GI டேக்ல இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது பார்க்கலாம். நாகர்கோவில் வந்து கோவில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, பவானி போர்வைகள், மதுரை சுங்குடி சேலை, சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூத்தையல், மகாபலிபுரம் சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஏத்தோமொழி தேங்காய். நெக்ஸ்ட்டு பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் எதுனாக்க 1077. இது வந்து கட்டுப்பாட்டு அறிவது மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிபதி. நெக்ஸ்ட் முடிக்கும் போது ஒரு திருக்குறள் பார்க்கலாம். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இதோட பொருள் செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். இதோட அதிகாரம் என்னன்னா வினை செயல் வகை. டுடே நியூஸ்க்கான கொஷின் பார்க்கலாம். கிராம சபா கூட்டம் வந்து இந்தியாவில் எத்தனை டைம் கூட்டுறாங்க? நெக்ஸ்ட் கொஷின், லதா மங்கேஷ்கர் விருது வந்து இப்போ 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஷின், ஒலிம்பிக் வந்து நம்ம இந்தியாவில் எந்த வருஷம் நடக்க இருக்கு?